ஹாய் யூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த காணொலியில் கொஞ்சம் விடயங்களை பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த காணொலியில் சொல்லப்படுற விடயங்கள் சில பேருக்கு மாற்றி கருத்துக்கள் இருக்கலாம். மாற்றி கருத்து இருந்தீங்கன்னா கட்டாயம் சொல்லுங்க. ஸோ என்ன விடயம்னு சொல்ல வேண்டாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான கோயில் தான் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயில். இந்த கோயில் எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு சொன்னோம். இந்த கோயில் திருவிழா நடக்கிற மூட்டம் இங்கே இதுக்காண்டிய ஸ்பெஷலாக ரெயின் எல்லாம் கூட விடக்கூடிய ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸான கோயில். அதை விட இந்த கோயிலால் இலங்கையின் வருமானத்தில் கணிசமான அளவு ஒரு தாக்கம் ஏற்படும். குறிப்பாக சொல்ல போனோம்னு சொன்னால் இந்த மூட்டம் தான் கூடுதலாக இலங்கையில் கூட புலம்பெயர் தமிழர்கள் இலங்கைக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கிறது. ஏன்னா சொன்னால் நல்லூர் திருவிழாவை மையப்படுத்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அளவுக்கு ஃபேமஸான கோயில் தான். இந்த ஆளுநர் நான் சொல்ல போகிற விடயம் எல்லாம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் திருவிழா காலங்களில் நடைபெறுகிற சர்ச்சைக்குரிய விடயங்களை மட்டும்தான். இந்த கோயிலில் பார்த்தோம்னா இன்றைக்கு அதாவது 9ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 இன்றைக்கு கொடியேற்றத்தோட திருவிழா இருக்கு. ஆனால் இந்த கோயிலுக்கு நேற்றையில இருந்து, அதாவது கொடியேற்றத்துக்கு முதல் நாளான நேற்றையில இருந்தாலும் கோயிலை பற்றி சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதில் முக்கியமான ஒரு விடயம்னு சொல்லி சொன்னோம் என்றால், முக்கியமாக 2 விடயங்களுக்கு சர்ச்சைகள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தோம்னா இந்த கோயிலுடைய முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற அதாவது தடுப்பு வேலி. இப்போ இந்த கோயிலோட முன்பகுதின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும், நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் கிழக்கு பகுதியில் ஒரு வாசல் ஒன்று இருக்குது. அதாவது 2 பந்தல் இருக்குது. அந்த பந்தல் தாண்டி போனோம்னா கோயிலுக்கு போகக்கூடிய வாசல் இருக்குது. அந்த வாசல் பார்த்தா நேராக நல்லூர் கந்தசுவாமி கோயில் முன்பக்க கோபுரத்துக்கு போய் சேரும். அந்த வாசலில் வாசலில் குறுக்காக பெருத்துற வீதியில் இப்போ புதிதாக ஒரு கம்பிகளால் ஒரு தடையை அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது தடைன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் உள்ளுக்கு போகலாம். ஆனால் இப்போ ஒரு ஆள் உங்களுக்கு மேலே ஒரு கூடு அடித்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தோம்னா அந்த ஃபுல்லாக 2 பக்கம் அடைச்சி நடுவில் ஒரு 10 அடி இருக்குது. அந்த 10 அடியில் நேற்று கொடிச்சியில் கொண்டு வர்ற நேரத்தில் அந்த 10 அடி இருக்கக்கூடிய அந்த கதவு வாசல் திறந்தக. அதே நேரம் பார்த்தோம்னா அது கொடிச்சியில் கொண்டு போனப்போ அந்த கதவு வாசல் மூடிச்சிடும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா மெட்ட பகுதியெல்லாம் 6K சிறிய பகுதியில், அதாவது அதுக்குள்ளால ஒரே நேரத்தில் ஒரு ஆள் மட்டும்தான் போகலாம். அதுவும் பார்த்தோம்னா ஒரு 2.5 அடி அந்த அளவில் ஒவ்வொரு கோயிலும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா இப்போ சர்ச்சைக்குரிய விடயம். இதை பார்க்க என்ன மாதிரி சொல்லி சொன்னால், கூடுதலாக உங்களை எல்லாரும் தெரியும் சில இடங்களில் சோதனை சாவடிகள் இருக்கு. அந்த சோதனை சாவடியில் எப்படி நாங்கள் போவோமோ அதே மாதிரி தான் இங்கே இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. இது இப்போ சர்ச்சை சர்ச்சையை தொடங்குவதற்கான காரணம் என்ன சொல்லி சொன்னால், இதை இங்கே கூடிய மக்கள் ஒரு மாதிரி அவர்கள் விரும்பவில்லை. என்னுடைய சொல்லி சொன்னால், இதுக்குள்ளால கோயில தாங்கள் ஏதோ கோயில் அங்கலப்பக்கம் இருக்குது, முள்ளு கம்பியில் அடிச்சுக்கிறாங்க. அந்த வெளியே நாங்கள் கும்பிட்றோம். அந்த முள்ளு கம்பிகளால் பூந்து போய் முருகனை கும்பிட்ற மாதிரி தான் அவர்களுக்கான ஒரு எண்ணமாக இருக்குது. அதே தான் நேற்று கூடுதலான சமூக ஊடகங்களில் இதைத்தான் பிரதிபலிக்கக்கூடிய கூடுதலாக பார்த்தோம்னா ஒரு பதிவு பார்த்தேன்னா, அதாவது நான் முருகன் சொல்லுவ அந்த பதிவு நான் ஆத்தங்கரை உரம் நான் போகிறேன், அங்கே சுதந்திர திருவிழா நடக்குது, எல்லாரும் அங்கே வேறங்கன்னு சொல்லி ஒரு கட் பண்ணி ஒரு பதிவு இருந்தது. இதில் பார்த்தீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது அமைக்கப்படும் போது அதாவது குடிக்கிட்டாலும் சுதந்திரமாக கும்பிட முடியாது அந்த நிலைமை இருக்கான்னு சொல்லிடணும். இதே மாதிரி இன்னொரு விடயம் நேற்று அதாவது சர்ச்சைக்கு உரிய விடயமாக இது நேற்று மட்டும் இல்லை, சில வருடங்களாக சர்ச்சைக்குரிய தான் வருது. இது என்ன விடயம் சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், நல்லூருடைய பின்பகுதியில் அதாவது தெற்கு பகுதியில் அதாவது இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் ரியோ கிரீன் ஹவுஸ் பக்கத்தில் நேராக ஒரு வீதியன் போகுது. அதே நேரம் நல்லூர் மேற்கு வீதியில் நடுப்பகுதியில் அதாவது ஆதீனம் நெல்லை ஆதீனம், அந்த ஆதீனம் முன்பகுதியில் நாங்கள் ஒரு வீதியனு போகுது. இந்த வீதியும் பார்த்தோம்னா நல்லூர் அதாவது இந்த ரியோவுக்கு சுற்றி வருது. ஸோ அந்த வீதியில் கடந்த சில வருடங்களாக அந்த வீதி அதாவது ரியோ கிரீன் ஹவுஸ் போகக்கூடிய வீதி அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீதி அடைக்கப்படுறதையும் மக்கள் வேண்டாம் அதையும் திறந்து விடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், கூடுதலாக கொரோனாவுக்கு பிறகு இந்த வீதி அடைக்கப்பட்டிருக்கு. அதாவது அடைக்கப்பட்ட காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், மக்கள் இல்லாமல் இந்த உள்ளுக்கு வர்றது ஒரு பகுதியை வந்தால் அவர்கள் செக் பண்ணி உள்ளே போகிறதுக்கு அந்த விடயங்களுக்காக ஒரு பகுதியை அமைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அது அந்த சோதனைகள் தளர்த்தப்பட்டிருந்தாலும் இந்த பகுதியில் இப்போ பகுதி அடைக்கப்பட்ட எங்களுடைய மக்களுடைய இப்போ சர்ச்சைக்குரிய இன்னத்துக்கான இருக்கிறாங்கன்னா அது அடைக்கப்பட்டிருக்கா சில நெருக்கடியாக விடையாக இருக்குது. அதே மாதிரி நல்லூரில் ஏதாச்சும் பெரிய திருவிழாக்கள் நடக்க, கூடுதலாக மஞ்சம் சப்பரம் தேர் போன்ற திருவிழா நடக்க அந்த பகுதியில் மக்கள் சில நெரிசல் ஏற்படும். இப்போ அந்த பகுதி நார்மலாக திறந்திருந்தாலே அந்த பகுதியில் நெரிசல் நிலைமை தான் ஏற்படும். அடைக்கப்பட்டிருக்கால் நெரிசல் நிலைமை ஏற்பட்டிருக்கு.
இதே விட வந்து பார்த்தோம்னா நல்லூர் கோயிலில் வந்துட்டு ஒவ்வொரு திருவிழாக்களையும் கூடுதலாக ஏதாச்சும் ஒரு சர்ச்சைகள் விடயம் நடைபெறும். அதுலேயே ஒரு விடயம்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ தூக்கு காவடி எடுத்துக்கொண்டு வரும். நல்லூர் திருவிழாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து தூக்காவடி எடுக்கிறது. அதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட 100கணக்கான காவடிகள் வரும். அந்த காவடிகள்லாம் முதல் வந்துட்டு முன்பக்க வாயிலில் வந்து இறக்கினவை. இப்பொழுது என்னன்னு சொல்லி உங்களுக்கு வடக்கு வீதியில் வந்துட்டு ஒரு கோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அந்த கோபுரத்தில் வந்துட்டு தான் இப்பொழுதைக்கு வருகிற தூக்கு காவடிகள் வந்து ரக்க சொல்லிட்டான். அதில் வந்துட்டு தூக்காடி எடுப்பவர்களுடைய மனநிலைமை என்ன சொல்லினா, நாங்கள் இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து வாரோம், அதனால் வந்துட்டு இவே முன்பக்கத்துக்கு கொண்டு போனால் நாங்கள் முருகன் இப்படி பார்க்கலாம் ஒரு மனக்கவலை இருக்குது. அதோட வந்துட்டு இப்போ நாங்கள் இப்போ இவர் சொல்கிற மாதிரி வடக்கு வீதி பக்கத்துக்கு தூக்கு காவடிகளை திருப்பும் போது எல்லா வீதிகள்லையும் இருந்து வரக்கூடிய மக்கள் வந்துட்டு அதாவது காவடிகள் அந்த போய் வருது. இதனால் வந்துட்டு தூக்கு காவடிகள் வரும்போது ஒவ்வொரு வருடமும் பெரும்பாலான காவடிகள் வந்துட்டு மனத்தியால கணக்காக வந்துட்டு காத்து நிற்க வேண்டிய நிலைமை இருக்கேன்னு சொல்லிட்டோம்னா, இப்போ 100கணக்கான காவடிகள் ஒரே வீதியில் பாவிக்க ஒரு காவடி வந்துச்சுன்னால் அந்த காவடி வந்து இப்போ அது காவடி ரக்கம் வரைக்கும் எல்லா காவடியும் பின்னுக்கு நிற்கணும். இப்போ இதே நேரம் என்ன சொல்லிக்கலாம், திருவிழா மூட்டம்னு பார்த்தோம்னா 100கணக்கான காவடிகள் பிறகு எல்லா காவடிகளும் ஒரே நேரத்தில் தான் கோயிலுக்குள்ள அதாவது கோயிலை நோக்கி நெருக்கடியே பெறப்படும். ஆனால் இதில் வந்துட்டு இப்போ கூடுதலாக வீரர்கள் வந்துட்டு இந்த ஒரு பகுதிக்கு மாற்றினது வந்துட்டு ஒரு வகையில் ஒரு நல்லதாக இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் தேர் திருவிழான்னு பார்த்தோம்னா கூடுதலாக வந்துட்டு ஒரு 5 லட்சம் 10 லட்சமான மக்கள் இருக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து இவர்கள் வந்துட்டு இந்த காவடிகள் வந்துட்டு இப்போ ஒரு போதி ஒரு வாசலுக்கு முன்னாடி போகிறதால மக்களுடைய கூட்டத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய. ஆனால் வந்துட்டு தூக்கம் எடுப்பவர்கள் வந்துட்டு இதை வந்துட்டு குறையாக சொல்லிடலாம். அடுத்தது இன்னொரு சர்ச்சைக்குரிய விடயம் வந்துட்டு நல்ல திருவிழா நடந்தது. இப்பொழுது அது ஒரு வீரிடம் தான் நடந்தது. இன்னொரு சொல்லிட்டேன், நல்ல தீர்த்த உற்சவத்தின் போது நல்ல தீர்த்த கேணிக்குள் காவல்துறையினரை முழுசாக இறக்கி காவல் பணியில் வச்சதுதான் ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயம். நீங்கள் இது வந்துட்டு அந்த நேரத்தை அதாவது வந்துட்டு ஒரு 4-5 வருடங்கள் நடந்தது. அதாவது வந்துட்டு மக்கள் அந்த தள்ளு முள்ளு வர்ற அந்த பிரச்சனைக்காக வந்துட்டு நல்ல தீர்த்தக்கணி முழுக்களும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பொலிசு கிட்டே காவல்துறையினர் வந்துட்டு உள்ளுக்கு வைக்கிறதுவே அது வந்து அந்த நேரத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்துச்சு. இது வந்துட்டு எல்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொல்ல மாட்டேன். நல்லூர் திருவிழாவில் வந்துட்டு அடிக்கடி வரக்கூடிய சர்ச்சைக்குரிய விடயம். ஆனாலும் இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்லூர் நிர்வாக சபைக்கு அல்லது மற்ற ஏற்பாட்டு செய்யக்கூடிய மற்ற அதாவது மாநகர சபைகள் அவர்களுடைய வந்துட்டு இதை பற்றி கேட்கும் மாதிரி சொல்ல விடயம் சொன்னால் நாங்கள் மக்களுக்காகத்தான் இதை வந்து ஏற்பாடு செய்கின்றோம். மக்கள் சனநெறி நெருக்கடியை குறைப்பதற்காகத்தான் இதை ஏற்பாடு செய்கின்றோம் என்று. ஆனால் இவர் சொல்கிற விடயம் வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இந்த தூக்காவடிக்காகவும் மற்றது உள்ள தீர்த்தக்கணி பக்கத்தில் காவல்துறை இறத்துக்கினது அதெல்லாம் வந்துட்டு மக்களுடைய ஒரு மக்களுடைய கட்டுப்படுத்துறதுனா மற்றது மக்களுடைய சௌகரியத்துக்காக சொல்லி சொல்லலாம். ஆனால் வந்துட்டு இப்பொழுது அதாவது இந்த வருடம் வந்துட்டு 2024ஆம் ஆண்டு நல்லூர் முன் வாசலில் அமைக்கப்பட்டு இருக்கின்ற அந்த கம்பிகளான தடுப்பு தான் இப்பொழுது வந்துட்டு அதனால மக்களுக்கு என்ன சௌகரியம் வருகிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அசௌகரியம் தான் வருது. அதே மாதிரி அதை தாண்டி வரைக்கும் அவர்களுக்கு வந்துட்டு ஏதோ களவாக வந்துட்டு ஒரு மது வாங்கி போகிற மாதிரி அந்த மாதிரி உணர்வு தான் வருது. ஸோ இதைத்தான் நாங்களோட வந்து கருத்துக்களை பகிர்ந்து நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து கருத்துக்கள் இருக்குது. நாங்கள் வந்துட்டு சொன்னது தவறான விடயங்களாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு வேறு அல்லது இதுக்கு மாற்று வழிகளாக இருக்கலாம், அல்லது நாங்கள் சொன்ன விடயங்கள் உடன்பட்டு கொள்ளலாம், அல்லது வேறு மாற்று கருத்துக்கள் இருந்தாங்கன்னா கட்டாயம் மாதிரி சொல்லுங்க. நாங்கள் கூடிய எல்லாத்தையும் பற்றி சிறப்பாக வந்து விவாதிப்போம். அடுத்த வேறு காணல் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை, see you later.